வணக்கம். அ மற்றுமொரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தொடர் மிக முக்கியமான தொடர்களின் ஆரம்பம். அதாவது சைரஸ் அகதிகள் என்ற பெயரிலே இந்த தொடர் ஆரம்பிக்கின்றது. இந்த தொடர் பூமியிலே வாழ்கின்ற மனிதர்களுடைய வரலாற்றை கூறுகின்ற தொடர். அதாவது எமது வரலாற்றை தெரிவிக்கின்ற தொடர். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எப்போது வந்தோம், ஏன் வந்தோம், எங்கே எங்கே குடியேறினோம் என்ற அனைத்து விவரங்களையும் அடக்கி இந்த தொடர் சம்பந்தப்பட்ட விடயங்களை உங்களுக்கு விளக்கும். சிறு சிறு பகுதிகளாக நான் இதை தயாரித்து உங்களுக்கு விளங்கும்படியாக நான் தருவதற்கு முயற்சி செய்கின்றேன். அதற்கு முதல் வழக்கம் போல இதற்கு முதல் நாம் வெளியிட்ட 9/1 இந்த வீடியோ அது சூரியன் பற்றிய காணொளி. அது பிரபாகரன், அவனுடைய மனைவி பிரியதர்ஷினி ஆகியோருடைய பெயரிலே நாங்கள் அதை வெளியிட்டிருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னர். அந்த பிரசன்டேஷன், அந்த வீடியோ மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஏறத்தாழ 350க்கு மேற்பட்ட நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்கள். 40 பேர் வரையில் கருத்து கூறியிருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போன்று 9/1 வீடியோவுக்கு, அதாவது காணொளிக்கு கருத்து கூறிய 40 பேர்களில் ஏறத்தாழ 22 பேர் பாலச்சந்திரன் அவருடைய மனைவி ஜீவராணியினுடைய பெயரை சொல்லி தம்மை அறிமுகம் செய்து கொண்டவர்கள். நான் அந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது 9/2 வீடியோ காணொளி வெளியிட்ட நேரத்திலே அந்த பெயர்களை படிக்க முடியவில்லை. இப்போது இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய பெயர்களை நாம் ஆவணப்படுத்தியது உகந்தது என்று நான் கருதுகிறேன். இதில் முதலாவது ஜீவராணியினுடைய நண்பி என்று தன்னை அறிமுகம் செய்தவர் கெசானி என்பவர். அடுத்து மகேந்திரன், மதுசன், சசிவன், கண்ணன், குமார், அம்ரிட்டா சுகி. அம்ரிட்டா சுகி ஆஸ்திரேலியாவிலே வாழ்பவர். இவர் பிரியதர்ஷினி, பிரபாவின் மனைவி பிரியதர்ஷினுடைய நண்பி என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்தவர். கனிஷ்கன், வனோஜன், வெனோ, ருஷியந்தன், டுசி, பாலச்சந்திரன், பிரியந்து, பிரி, கருணேஷ், கிசோ, அனிமி, டூன், துஷ்யந்தி, கஜேந்திரன், மது, நுரூஸ், கோபிதன், சதா, சமூஜி, செல்வரத்தினம், சுரேஷ், டெனுசன், கண்ணன், குமார், அருண் மற்றும் தர்சன் ஸ்ரீகரி என்பவர் பிரியாவினுடைய நண்பி என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்திருக்கின்றார். கோபாலபிள்ளை கணேஷ், சுகந்தன் குமார், ரவிச்சந்திரன் ரவி, துஷியந்தி கஜேந்திரன், இறுதியாக யுதசன் எஸ்ஜே என்பவர்கள். அத்தோடு மற்றும் இருவர் பிரபாகரன், பிரியாவின் பெயர்களை கூறி தம்மை அறிமுகம் செய்தவர்கள். ஜெயா பிரகாசினி என்பவர் பிரபு அல்பிரியா இருவருடைய பெயரை அவர் கூறியிருக்கின்றார். அடுத்து சேந்தன் ஜது, இவருடைய பெயரை நான் முன்னர் பதிவு செய்திருந்தேன். மீண்டும் ஒரு முறை
இவர் பிரியதர்ஷினுடைய அக்காவின் மகன் என்று மகன். இவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வி கருகின்ற மாணவன். இவர்கள் அனைவரும் வீடியோ 9.1க்கு கருத்து கூறிய நண்பர்கள். மீண்டும் இவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இருக்கிறார்கள். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதற்கும் என்று சொல்லி, அதுடன் நீங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை நான் பதிவு செய்ய வேண்டும். இது 9.2 வீடியோவுக்கு காணொளிக்கு கூறப்பட்ட கருத்து. மோகனதாஸ் ராஜரட்னம் அவர்கள் பேராசிரியர், தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியிலே கற்பிப்பவர். இவருடைய கருத்து, வெரி குட் பிரசன்டேஷன், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் வித் மீ என்று கூறியிருக்கின்றார். அவருக்கு எனது நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் பற்றிய விவரங்களை அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்ற செய்தியை இங்கே கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இது முடிந்து விடவில்லை. ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இங்கே நடந்திருக்கின்றது. அதாவது இதுவரை நாங்கள் வெளியிட்ட காணொளிகள் 9 பாகங்கள். 9 பாகம், சில 2-3 காணொளிகளையும் கொண்டவை. 15-16 காணொளிகளை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். யாருமே ஒரு கேள்வியையும் கேட்கவில்லை 9 காணொளி வரும் வரை. இந்த 9வது காணொளியில தான் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். அவர் பிரபாகரன் என்பவர். இந்த 9.1 காணொளி அவருடைய பெயர், மீண்டும் ஒருமுறை அவருடைய மனைவி பிரியதர்ஷனுடைய பெயரில் வெளியிட்டோம். அவர்தான் முதல் கேள்வியை கேட்டு இங்கே தன்னுடைய முதலிடத்தை பெற்றிருக்கின்றார் இந்த வரலாற்றிலே. அவர் கேட்ட கேள்வி வெறும் சாதாரண கேள்வி அல்ல, மிகவும் அர்த்தமுள்ள கேள்வியும், கட்டாயமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டியவற்றை தெளிவாக அறிய நோக்கத்தோடு கேட்கப்பட்ட கேள்வியும் என்ற வகையிலே இந்த கேள்வியை அவர் கேட்காமல் இருந்தால் சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்திருக்க மாட்டாது. அவர் கேட்டபடியால் அந்த விடயங்களை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 2 விடயங்கள் பற்றி அவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். ஒன்று, கருந்துளைகள் என்றால் என்ன என்ற கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. என்னுடைய நான் தயாரித்திருக்கின்றதிலே அதை பற்றிய விவரங்களை நான் சேர்த்துக்கொள்ளவில்லை. பிரபாகரன் கேட்டுக்கொண்டதுக்காக அந்த விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முக்கியமான விவரம், நீங்கள் கேட்டு பாருங்கள், மிக முக்கியமானது, நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டியதும். அடுத்த கேள்வி அவர் கேட்டிருப்பது மலோனா என்ற கிரகத்தை பற்றிய மேலதிக விவரங்களை தாருங்கள் என்றது. 2 விடயங்கள். இந்த முதலாவது கேள்விக்கு, கருந்துளை பற்றிய கேள்விக்கு ஒரு சுருக்க விளக்கத்தை நான் தர முயற்சிக்கிறேன். 2வது கேள்விக்கு சுருக்கமாக சொல்ல முடியாது, சொல்லலாம் 1-2 வார்த்தைகள். ஆனாலும் அது மிக பெரிய ஒரு வரலாற்றை உள்ளடக்கியது அந்த மலோனா கிரகம், எமது முன்னோருடைய வரலாறு. அந்த விவரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக 3 வீடியோக்களை தனித்தனியாக நான் தயாரித்திருக்கின்றேன். தொடர் வீடியோக்கள், அதை பெரிய பாகம் என்றபடியால் அதிலே முதலாவது பாகம்தான் இந்த சைரஸ் அகதிகள் என்ற பகுதி 1. இன்று நீங்கள் அதை கேட்கப் போகிறீர்கள். சரி, இப்பொழுது நான் பிரபாகரனுடைய கேள்வியின் முதலாவது பகுதிக்கு வருவோம். கருந்துளைகள் என்றால் என்ன என்ற கேள்வி. கருந்துளைகள் என்பவை பிரபஞ்சம் சார்ந்தவை. அதாவது ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒரு கருந்துளையை கொண்டிருக்கும். அந்த கருந்துளைகள் அந்த பிரபஞ்சத்திலே காணப்படுகின்ற கரும் பொருட்களை கொன்று ஆக்கப்பட்டவை, கரும் பொருட்களினாலே ஆக்கப்பட்டவை. அவனுடைய அளவு அந்த பிரபஞ்சத்தின் அளவினாலே தீர்மானிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு பெரிய பிரபஞ்சம் ஒரு பெரிதாக இருக்குமாக இருந்தால் இந்த கருந்துளையும் பெரிதாக இருக்கும். அது சிறிதாக இருக்குமாக இருந்தால் கருந்துளையும் சிறிதாக இருக்கும், அந்த பிரபஞ்சத்தின் அளவுக்கு ஏற்ப. இவை கவரும் சக்தியை கொண்டவை. தமக்கு அண்மையிலே வருகின்ற பொருட்களை, கட்டுமானங்களை தம்மை நோக்கி இழுத்து உடைத்து எறிந்துவிடும் தன்மையானவை, மிகுந்த அந்த ஈர்ப்பு சக்தியை கொண்டவை. எமது பிரபஞ்சத்திலே, அதாவது பால்வழியிலே அதற்குரிய இருக்கின்ற கருந்துளை அதன் மத்தியிலே இருந்து, அதாவது பால்வழியின் மத்தியிலே இருந்து
6400 ஒளிவருடங்களுக்கு அப்பாலே சஜிட்டாரியன் என்ற பிரதேசத்திலே இருக்கின்றது. அது எங்களுடைய கிரக கூட்டத்திலே என்று பார்த்தால் 35,000 ஒளிவருடங்கள் என்று அது காணும். அவ்வளவு தூரத்திலே அது அமைந்திருக்கின்றது. இதனுடைய இது என்ன செய்கிறது என்றால் தனக்கு அண்மையிலே வருகின்ற பொருட்களை தன்னை நோக்கி இழுப்பது மட்டுமல்ல, சூரிய கதிர்களை, ஒளியை கூட இது தன்னோடு நோக்கி இழுத்து விடுகிறது. அது ஒளியை வெளிவிடுவதில்லை, உமிழ்வது இல்லை. அது இருட்டாகவே இருக்கும். கரும்பொருளாலானது ஒளியை வெளிவிடுவதில்லை, இருட்டாக இருக்கும். அது பார்ப்பதற்கு வெளியிலே இருந்து துளை போல தெரியும். துளைக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த கருந்துளை என்ற பெயரை முதலில் எங்களுடைய பூமியிலே உள்ள விஞ்ஞானிகள் 1967 நினைக்கின்றேன் வெளியிட்டவர்கள். அதற்கு முன்னர் ஐன்ஸ்டைன் அதை பற்றி சொல்லி இருந்தார். இந்த கிரகத்திலே ஒரு கருந்துளை இருக்க வேண்டும் என்று ஒரு தியரியின் அடிப்படையிலே கூறியிருந்தார். கருந்துளையை பற்றி அவர் பேசவில்லை, இருக்கணும். பின்ன வந்தவர்களும் கருந்துளை பற்றி சொன்னார்கள். அதை பற்றி பெரிசா ஒன்றும் சொல்லி கருந்துளை இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், பெரும் வைத்தார்கள். அதை பற்றி மேலதிகமாக நாம் அறிந்து கொள்வதற்கு எமது விஞ்ஞானிகளுக்கு இருக்கின்ற தொழில்நுட்பம் போதாது. எதிர்வரும் காலங்களிலே அதை பற்றி அறிந்து கூறுவார்கள். இப்பொழுது நீங்கள் அதை பற்றி அறிய போகின்றீர்கள். அவர்களுக்கு முன்னர் கேளுங்கள். கருந்துளைகள், இந்த கருப்பு கருந்துளைகள் கரும்பொருளால் ஆனவை. அனைத்து பொருட்களையும் தன்னை நோக்கி இழுக்கும், ஒளியையும் கூட இழுக்கும், ஒளியும் விடமாட்டாது. அது கேலக்சி பவுண்ட், கேலக்சிலே இருக்கும். இது ஒரு வகையான கருந்துளை. எம்முடைய கருந்துளையினுடைய கவர்ச்சியினுடைய அளவை பார்த்தால் 3.41 பில்லியன் சோலார் மாசஸ். 3.41 பில்லியன் சோலார் மாசஸ். அதாவது 4.1 பில்லியன் சூரியன்களை தன்னை தூக்கி இழுக்கின்ற சக்தி கொண்டது என்று கூட சொல்லலாம். சோலார் மாசஸை நாங்கள் ஒரு சூரியனுக்கு ஒரு மாசை நாங்கள் ஒப்பிட முடியும். அந்த வழியிலே பார்க்க போனால் அளவை பொறுத்தவரையிலே இன்னொரு கருந்துளையை நாங்கள் பார்க்கலாம். சென்டூரஸ் ஏ என்ற கேலக்சியிலே இருக்கின்ற கருந்துளை, அதனுடைய கவரிங் சக்தி 1.35 பில்லியன் சோலார் மாசஸ், மிகச் சிறியது. காரணம் அந்த கேலக்சி அளவிலே சிறியது என்ற காரணத்தினாலே. இதைவிட மற்றும் ஒரு வின கருந்துளைகளும் இருக்கின்றன. அவை அலைந்து திரிபவை. ஒரு இடத்தில் இல்லாமல் பல இடங்களிலும் அலைந்து திரிகின்ற கருந்துளைகள், அது வாண்டரர்ஸ் என்று சொல்கின்ற கருந்துளைகள் அளவில் சிறியவை. கேலக்சி பவுண்ட் கருந்துளைகளை விட இவை அலைந்து திரிபவை, அளவில் திரிபவை, ஆனால் ஆபத்தானவை. காரணம் என்னவென்றால், அவை அலைந்து இருக்கிறபடியால் எங்கேயாவது நமக்கு பக்கத்திலே வருகின்ற பொருட்களை, கிரகங்களை அது உடைத்து எறிந்துவிடும். அல்லது அந்த தூரம் என்றால் எவ்வாறான நிகழ்வு ஒன்று எமது சூரிய குடும்பத்திலே உள்ள ஒரு கிரகத்துக்கு நடைபெற்றது. அந்த வீனஸ் என்ற கிரகம் உங்களுக்கு தெரியும், சூரியனுக்கு அண்மையிலே இருக்கின்ற மிகவும் சூடான ஒரு கிரகம். அது எரிமலைகள் நிறைந்த ஒரு கிரகம். அந்த எரிமலைகள் நிறைந்த கிரகம் என்ற காரணத்தினாலே எரிமலைகள் வெளியிடுகின்ற அந்த புகை, அந்த முகிற்கூட்டங்கள், டஸ்ட் கூட்டங்கள் திக்கானவை. அந்த கூட்டங்கள் அந்த கிரகம் முழுவதையுமே மறைத்திருந்தது. மிக நீண்ட காலத்துக்கு அதை பூமியிலே இருந்து தூர நோக்கின்ற அந்த கருவிகளாலே பார்க்க முடியவில்லை. அதோட தரை என்ன நடந்தென்றால், ஒரு வாண்டரிங் கருந்துளை ஒன்று அங்கே போய்கொண்டிருந்த பொழுது, அங்கே என்று சொல்கிறேன், 9000 ஒளிவருடங்களுக்கு அங்காலே சென்று இருந்த பொழுது அதனுடைய சக்ஷனாம் இழுக்கின்ற அந்த கவரின் சக்தி இந்த வீனஸினுடைய அந்த தரையிலே இருந்த அந்த முகிக்கூட்டங்களை, அந்த டஸ்ட் கூட்டை அப்படியே இழுத்தெடுத்து விட்டு அதை கிளியராக்கி விட்டது. அதற்கு பின்னர் தான் அந்த வீனஸினுடைய நிலப்பரப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுவரையும் பார்க்க முடியவில்லை, அது புகழக்கூடிய இந்த காரணத்தினாலே. அவ்வாறு மிகவும் மோசமானவை இந்த அலைந்து திரிகின்ற கருந்துளைகள். சிரகங்களை அப்படி உடைத்து நாசமாக்கிவிடும் அவர் தன்மையான கருந்துளைகள். இந்த விடயம், இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானது என்று நான் நினைக்கின்றேன். அத்தோடு நாங்கள் நிறுத்தி கொண்டு
இன்றைய விடயத்துக்கு வரலாம். இன்றைக்கு 12 பில்லியன் ஆண்டுகள், ஏறத்தாழ 12 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஹெனாக் என்னுடைய வழித்தோன்றர்கள் எனது பிரபஞ்சத்திலே 2 பிரிவினராக பிரிந்திருந்தார்கள். இந்த இடத்திலே ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கூறலாம். நாங்கள் வாழ்கின்ற கிரகத்திலே உள்ள முதல் மனிதர்கள் நொக்கோடிமியோனுடைய வழித்தோன்றல்கள். அவர்கள்தான் முதலாக இங்கே நாம் வாழ்கின்ற கிரகத்திலே குடியேறி இருந்தவர்கள், நொக்கோடிமியோன் என்று அழைக்கப்படுகின்ற அறிஞர். ஆனால் அவர்கள் எமது கிரகத்திலே உருவாகவில்லை, அதாவது கிரகத்திலே தோன்றவில்லை, இங்கே பெருடா வளர்ச்சி அடையவில்லை. நொக்கோடிமியோன் பரம்பரை. அவர்கள் வேறு ஒரு கிரகத்திலே ஒரு சிஸ்டத்திலே இருந்து அந்த சிஸ்டம் அழிகின்ற பொழுது இன்னொரு சிஸ்டத்துக்கு போய் அது அழிகின்ற பொழுது 3வது முறையாகத்தான் எமது பகுதிக்கு வந்து குடியேறினார்கள். இவர் அந்த ஹெனாக் எமது பிரபஞ்சத்திலே உள்ள மனிதர்களின் முதல் மனிதன் என்று நாங்கள் கூறலாம். அந்த வரலாற்றை சேர்ந்தவர் அவர். அந்த ஹெனாக் எமது பூமியிலே அதே பேரிலே மீண்டும் பிறந்து 3 தடவைகள் எமக்கு வழக்கம் போல அந்த அறிவை புகுத்திய ஒரு மனிதர், அந்த பரம்பரை சேர்ந்தவர். இவருடைய பரம்பரை எமது பால்வழியிலே 2 பிரிவினராக பிரிந்து வாழ்ந்தார்கள். ஒரு பிரிவினர் அந்த லைரா வேகா என்று நாங்கள் அழைக்கின்ற பிரதேசத்துக்கு சென்று அங்கே வாழ்ந்தார்கள். அவர்கள் மிக நீண்ட காலத்துக்கு கடுமையாக உழைத்து மிக கடுமையான தொழில்நுட்பத்தை, மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த தொழில்நுட்பத்தின் உதவியோடு அங்கிருந்து வெளிக்கிட்டு வேறு கிரகங்களுக்கும் சென்று அந்தந்த கிரகங்களெல்லாம் கைப்பற்றி அங்கே வாழ்ந்த மனிதர்களை அடிமைகளாக்கி, யாராவது அவர்களை எதிர்த்தால் அவர்கள் எல்லாரையும் அழித்து, இவ்வாறு பல அட்டூழியங்களை செய்து இந்த சிறியர்கள் இந்த பிரபஞ்சத்திலே தம்முடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருந்தார்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் இவருடைய இந்த அட்டூழியத்தை, ஆக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இவர்களுக்கு எதிராக கிளந்தெழுந்து பாரிய யுத்தம் ஒன்றை பிரபஞ்சம் முழுவதும் உருவாக்கினர். பாரிய யுத்தம். இந்த யுத்தத்தினாலே நிறையவே மிக இந்த ரேசஸ் மனிதர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதிகமான மனிதர்கள் அழிக்கப்பட்டன. ஒரு ரேஸை சேர்ந்தவர்கள், ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள், பல இனத்தை சேர்ந்தவர்கள் முற்றாக அழிக்கப்பட்டார்கள். இது ஒரு வைக்கினமான காரியம். அது மாத்திரமல்ல, இந்த லிரியர்கள் மிகவும் மோசமான நடத்தை உள்ளவர்கள். இவர்கள் தாம் கைப்பற்றிய இடங்களிலே உள்ள மக்கள் மீது தேவையற்ற அல்லது அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்களையும் மிக மிருகத்தனமான நடத்தைகளையும் ஏற்படுத்தினார். மிருகங்களோடு புணர விடுதல், மிருகங்களும் மனிதரும் ஆகிய அந்த மனிதர்களை, அந்த உயிரினங்களை உருவாக்குதல் போன்ற பல்வேறு விடையான அநியாயங்களை இவர்கள் செய்தவர்கள். மிக மோசமான யுத்த வீரர்கள். இவர்களை எதிர்த்து யாருமே பிரபஞ்சத்திலே யுத்தம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான யுத்த வீரர்கள். இதை எதிர்த்து பிரபஞ்சம் முழுவதும் பாரிய யுத்தம் உருவானது. யுத்தம் கிளந்தெழுந்தது. இந்த யுத்தம் மிக மோசமாக நடந்தபடியால் ஒரு பகுதியினர், நான் சொன்னோம் 2 பகுதியினர், ஒரு பகுதியினர் இந்த லிரியர் பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள், மறுபகுதியினர் இவர்களும் தம்முடைய அறிவை மிக உயர்த்தியிருந்த ஒரு மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய அறிவு யுத்தம் செய்வதற்கு அல்ல, அது ஆன்மீக அறிவு. மனித இனத்தின் வளர்ச்சிக்காக, பண்பாட்டுக்காக, உயர்ச்சிக்காக அந்த அறிவை அவர்கள் பாவித்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் யுத்தம் செய்கிற அந்த நிலைமையிலே அவர்கள் இல்லை. அவர்களால் முடியாது. அதை பற்றி சிந்திக்கிற அளவிலே அவர்கள் இல்லை. யுத்தம் என்றது அவங்களுக்கு தெரியாத விடயம், முடியாத விடயம். அதே நேரத்திலே இந்த யுத்தத்தினாலே தமது இனம் அழிந்து போகும் என்று அவர்கள் பயந்தார்கள். தாங்கள் எதிர்த்து இந்த மனிதர்களை யுத்தம் செய்ய முடியாவிட்டால் அவர்கள் எங்களை அழித்து விடுவார்கள். அது வேற கதை ஒன்றும் அங்கே இருக்காது. மிக மோசமாக தங்களுடைய இனத்தை அழிந்து போவதை அவர்கள் விரும்பவில்லை. என்ன செய்யலாம் என்று அவர்கள் சிந்தனையிலே இறுதியாக அவர்கள் தாம் பெற்றிருந்த அறிவின் அடிப்படையிலே ஒரு புதிய இனத்தை உருவாக்கினார்கள். யுத்த வீரர்கள் இனம். அதாவது டிஎன்ஏயிலே தேவையான மாற்றங்களை செய்து, யுத்தத்துக்கு தேவையான பண்புகளை புகுத்தி, தம்முடைய எதிர்கால பாதுகாப்புக்காக அவருடைய வயதை குறைத்து,
அதாவது ஹியூமனாய்டு என்ற அந்த அந்த பிரிவுக்குள்ளே வருகின்ற பிரபஞ்சங்களிலே வாழ்கின்ற மனிதர்களுடைய வயதெல்லை 1000 ஆண்டுகள் குறைந்தது. குறைந்தது 1000 இது கூடையெல்லாம் இருக்கிறார்கள். நாள் பிரதேசத்தில் வாழ்கின்றவர்களுக்கு 2000க்கு மேலே. அங்கே உள்ள சோமியர் இனத்துக்கு 2300 சொச்சம் ஆண்டுகள். அன்ட்ரோமீனில் வாழ்கிறவர்கள் அவர்கள் இறப்பதே இல்லை. அந்த மாதிரி பல்வேறு வயதெல்லையிலே மனிதர்கள் இருக்கிறார்கள். குறைந்தது 1000 ஆண்டுகள். ஆனால் இவர்களுக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மனிதர்கள் ஆக்கிய யுத்த வீரர் இனத்துக்கு அவருடைய வயதெல்லையை 100ஆக குறைத்தார்கள். அத்தோடு யுத்தம் செய்வதற்கான மேலதிக பண்புகளை அவர்களுக்கு கூடவே கொடுத்தார்கள். அந்த டிஎன்ஏயின் மூலம் அந்த மாற்றங்களை செய்தார்கள். மிகவும் அக்ரெசிவ் நேச்சரான மனிதர்கள், எப்பொழுதும் யுத்தம் செய்ய தயார், இறக்கிறதுக்கு தயார், மற்றவரை கொல்ல அஞ்சவே மாட்டார்கள். அவ்வாறான பண்புகளை அவர்களுக்கு புகுத்தி அந்த யுத்த வீரர்களை அவர்கள் ஆக்கினார்கள். கால ஓட்டத்திலே இந்த யுத்த வீரர்கள் அந்த கட்டுப்பாடுகளை, அவர்கள் அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற கட்டுப்பாடுகள் ஒன்றையும் இவர்கள் இந்த யுத்த வீரர்களால் பின்பற்ற முடியவில்லை. அதை அவர்களுக்கு பின்பற்ற மறுத்து விட்டார்கள். அங்கே பல கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகள் என்று சொல்வது வெறும் அறிவுறுத்தல்கள். பூமியிலே இருக்கிறது போல சட்டங்கள் அல்ல. அங்கே சட்டங்கள் எந்த இடத்துலையும் இல்லை, பூமியிலே மட்டும்தான் உண்டு. அங்கே இருப்பது அறிவுறுத்தல்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே இப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள். இந்த அறிவுறுத்தல்களை வழங்குவது பிளிஜாரன் ஃபெடரேஷன் அல்லது அதுக்கு மேலே இருக்கின்ற ஹை கவுன்சில், அன்ட்ரோமீனில் இருக்கிற ஹை கவுன்சில், இவர்கள் தான் சொல்லுவார்கள். இவர்கள் அந்த காலத்திலே அங்கே ஒரு குடும்பத்துக்கு 3 குழந்தைகள் என்ற ஒரு அறிவுறுத்தலை செய்திருந்தார்கள். அதை கேட்பவர்களுக்கு அவை ஏன் செய்தார்கள் என்றது நன்றாகவே விளங்குவார்கள். உயர்ந்த அறிவிப்பட்டவர்கள் உடனே அந்த அறிவுறுத்தலை பின்பற்றுவார்கள். அறிவுறுத்தல்கள் வழங்குகின்ற பொழுது நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டுப்பாடு ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் அது அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது உடனே எல்லோரும் அதை பின்பற்ற தொடங்கி விடுவார்கள். ஆனால் இவர்களால், இந்த யுத்த வீரர்களால் அது முடியாது. யுத்த வீரருக்கு கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது, அவர்கள் விதிக்க முடியாது. அவர்கள் அந்த கட்டுப்பாடுகளை மீறி தமது இனத்தை மிக மோசமாக பெருக்கிக் கொண்டு போனார்கள். இதை பாருங்கள். நம்ம பூமியிலேயே, நம்ம பூமியை எடுத்து நீங்கள் பாருங்கள். சில குடும்பங்கள் 1-2 குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். சில குடும்பங்கள் 10-15 பேர் எல்லாம் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கல்யாணம் செய்கிறார்கள், குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், கடவுள் தந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லை. இவ்வளவு தூரம் இந்த பூமியிலே கிடைக்கின்ற ரிசோர்சஸ்களுக்கு அமைய, இயற்கையான தண்ணி, காற்று போன்றவைக்கு அமைய, இங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய தொகையை நாங்கள் காண்போமானால் 529 மில்லியன், 529 மில்லியன் தான் இந்த பூமிக்கு பொருத்தமான ஜனத்தொகை. ஆனால் இப்பொழுது அதை விட 2 மடங்கு ஆகிவிட்டது. ஜனப்பெருக்கத்துக்கு தேவையான இடங்களை பெறுவதற்காக காடுகள் அழிக்கப்பட்டன. காடுகள் அவசியம் எங்களுக்கு இந்த ஆக்சிஜனை உருவாக்குவதற்கு. நீர் அவசியம். இவையெல்லாம், நீர் நிலையங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டது, அது அசுத்தப்படுத்தப்பட்டது. இவ்வாறு நாங்கள் திறமான வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறோம். இங்கே மிக கெரியாகவே ஆக்சிஜனுக்கு இன்னும் ஒரு 10, 20, 50, 60 வருஷத்துக்கு முதல் நீங்கள் போய் பார்த்தால் நம்முடைய காற்றிலே இருந்த ஆக்சிஜனுடைய அளவு 34%. தாராளமாக நாங்கள் சிறப்பாக சுவாசிக்கக்கூடியதாக இருந்தது. இப்போது 20%, 60-70 வருடங்களுக்குள்ளே உறைந்து விட்டது. காரணம், இந்த ஜனப்பெருக்கம். கட்டுக்கடக்கு இல்லாமல் சில மனித குடும்பங்கள் அப்படி செய்து கொண்டு போகிறார்கள். இதனுடைய பாதிப்பை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எமது சூரிய குடும்பத்துக்கு பக்கத்திலே ஒரு கிரகம், அக்காட் என்று அழைப்பார்கள், அதிலே இது நடந்தது. அங்கே உள்ள மனிதர்கள் 134 பில்லியனாக அதிகரித்து அவர்கள் எல்லாம் தண்ணீர், ஆக்சிஜன் இல்லாமல் இறக்க துவங்கினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த பிளிஜாரன் பெருரஜன் இருந்தார். அவர் உதவி செய்யவே இல்லை. என்ன காரணம் என்றால், அவர்கள் முதலே இவர்களுக்கு சொல்லியிருந்தார்கள், உங்களோட கிரகத்திலே ஜனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துங்கள், இது ஆபத்தான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது என்று முதலே பல 100 வருடங்களும் சொல்லியிருந்தார்கள். இவர்களும் அறிஞர்கள். அந்த அறிஞர்கள் கூட அதை பின்பற்றவில்லை. இறுதியாக இந்த பூமிக்கு தான் தண்ணி எடுத்துக்கொண்டு போனார்கள். பயிர்கள், விதைகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பேப்பர்களை பார்த்திருப்பீர்கள், இந்த கிராப் கட்டிங் இல்லை, அழகான டிசைன்லே கட் பண்ணியிருக்கும். அது அவர்கள்
அந்த விதைகளை எடுத்து சென்ற முறைகள் அந்த அவருடைய ஆகாயத்தாலே நிறையவே கொண்டு சரிவரவில்லை. அங்கே இருந்த 136 பில்லியன் எல்லாரும் அழிந்து 116 மில்லியன் வரும் வரையும் அந்த பிளிஜாரன் பெலரேஷன் பார்த்து கொண்டே இருந்தது. இவர்களும் இங்கே எங்களோட பூமியில் இருந்தவர்களும் பார்த்து கொண்டு சொல்லி இது 1978 வகையில் நடந்தது நினைக்கிறேன். ஒரு மனும் செய்ய மாட்டேன். இந்த மனுஷர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். அந்த பிளிஜாரன் பெலரேஷன் சொன்னால் தவிர இல்லாட்டி பார்த்து கொண்டு மாறிப்பார்கள். அவரும் பிளிஜாரன் பெலரேஷனும் பார்த்து கொண்டு சும்மா இருந்து என்னது தண்டனையாக உங்களுக்கு சொன்னோம், நீ கேட்கல, உங்களை பொறுத்தது. இதுதான் முடிவு. முதலில் நாங்கள் சொன்னோம், நீங்கள் நம்ம கேட்கல. இறுதியாக 116 மில்லியனுக்கு வந்ததுக்கு பிறகு பெராவுக்கு மூலமாக இந்த மனிதர்கள் எல்லாம் எடுத்து வேறொரு கிரகத்திலே அவர்களை குடியமர்த்தினார்கள். இவ்வளவு பேரை எப்படி கொண்டு குடியமர்த்தினார்கள், எப்படி செய்தார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். அந்த யோசிக்கிறது 16 மில்லியன் மனிதர்களை எப்படி நாங்கள் ஆகாயத்தில் எடுத்து கொண்டு இன்னொரு கிரகத்தை கொண்டு போகிறது? எங்களோட ஏரோப்ளேனை பார்த்தா 300 பேர் தான் கூட போகும். அவர்களுடைய ஸ்பேசஸ் அந்த பீம் ஷிப்ஸ் எல்லாம் அப்படி அல்ல. ஒரு முறை அந்த சிமியாசி ஒரு அந்த ஏரோப்ளேனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் கூறுகிறார், 141,000 பேர் அதிலே இருக்கிறார்கள். 140. இது சாதாரண ஃப்ளைட். அது ஆக்களை எடுத்து செல்கிற ஃப்ளைட்ஸ் அல்ல. சாதாரணமாக அவர்கள் உங்களுக்கு தெரியும், பெரா பிளிஜாரன் பெடரேஷனுடைய கொமாண்டர்கள் ஒருவர், அவருடைய படப்பிரிவு அதெல்லாம் 141,000 பேர் ஒரு ஃப்ளைட்டில். அவர்களுக்கு வெளியாலே இருந்து எதுவுமே கிடைப்பதில்லை, எல்லாம் உள்ளுக்கே செய்யப்படுகிறது. அவ்வாறான ஃப்ளைட். இப்போ மனிதர்களை ஏற்றி இறக்குவதற்கு அதுக்கு விசேஷமான ஃப்ளைட்ஸ்களை அவர் வைத்திருக்க கூடும். ஆகவே இது எமது பூமியிலே நடக்கப் போகின்றது. இந்த சனப்பெருக்கத்தினாலே இந்த ஆக்கப்பட்ட மனிதர்கள், இந்த யுத்த வீரர்கள் தங்களை ஆக்கி தங்களுடைய இனத்தை பெருக்கின உடனே அவர்கள் ஆக்கிய மனிதர்கள் இவர்களை கண்டு பயந்தார்கள். இவர்கள் யுத்த வீரர்கள், இவர்கள் ஒன்றுக்கும் அடங்க மாட்டார்கள். தமக்கு எதிராக கூட இவர்கள் கிளர்ந்துவிடக்கூடும். ஒரு காலத்தில் எங்களோட இனத்தை இவர்கள் அழித்து விடக்கூடும் என்று அவர்கள் பயந்தார்கள். அதற்காக என்ன செய்வது என்று அவர்கள் ஆலோசனையின் அடிப்படையிலே இந்த இனத்தை அழித்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தார். இந்த இனம் முழுவதையும் அழித்து விடுவது, அதுதான் தமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது என்று அவர்கள் கருதி அந்த செயற்பாட்டில் இறங்குவதற்கு முன்னர் இந்த யுத்த வீரர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். தங்களை கொலை செய்ய போறார்கள், எல்லாரையும் அழிக்கப் போறார்கள். அவர்களை எதிர்த்து நாங்கள் யுத்தம் செய்ய முடியாது. காரணம், அவர்கள் அறிவிலே மிக உயர்ந்தவர்கள். இவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இறுதியாக அந்த கிரகங்களிலே வாழ்ந்த மனிதர்கள் பல மில்லியன் பேர் அங்கே இருந்து அகதிகளாக வெளியிட்டார்கள். வெவ்வேறு பிரபஞ்சங்களில் உள்ள வெவ்வேறு கிரகங்களை தேடி வெளிக்கிட்டார்கள். அவ்வாறு வெளிக்கிட்ட மனிதர்களில் ஒரு பகுதியினர் நாம் வாழ்கின்ற எமது சூரிய, அதாவது மில்கி வேயிலே இருக்கின்ற சூரியனுக்கு அடுத்த பக்கத்தில் போய் குட்ரா என்ற கிரக கூட்டங்களிலே குடியேறியிருந்தார்கள். மிக தூரமான இடம் இந்த லைரா வேகா பிரதேசத்திலே இருந்து. இவர்களிலே இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அது நல்லொரு ஒளிந்து வாழ்க்கக்கூடிய இடம் என்று தெரிந்து அவர்கள் அங்கே போய் ஒரு பகுதியினர் குடியேறியிருந்தார். அவற்றில் மறுபகுதியினர், இன்னும் ஒரு பகுதியினர் எமது சூரிய குடும்பத்தை நோக்கி வந்தார்கள். நாங்கள் வாழ்கின்ற சூரிய குடும்பத்தை வாங்கி இங்கே குடியேறினார்கள். எமது சூரிய குடும்பத்தை நோக்கி வந்த பகுதியினர் எங்கே குடியேறினார்கள்? எந்த கிரகத்தில் அவர்கள் குடியேறி இருந்தார்கள்? அப்போது பூமியிலே மனிதர்கள் வாழ்ந்தார்களா? அவர்கள் அங்கே சென்று குடியேறினார்களா? போன்ற அனைத்து விடயங்களையும் தொடர்ந்து வருகின்ற 2 பிரிவுகளிலும் நீங்கள் கேட்கலாம். இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று பார்வை. இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இது நமக்கு வேண்டியது. உங்களுடைய நண்பர்களோடும் அன்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இனிமேல் வருகின்ற வீடியோக்களை காணொளிகளை நீங்கள் தவிர்க்க முடியாது. மிகவும் முக்கியமான செய்திகளை அவை தாங்கி வருகின்ற காரணத்தினாலே. ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொறுமையோடு இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தமைக்காக எனது நன்றி அறிதலை தெரிவித்து இந்த வீடியோவை முடிவு கொண்டு வருகின்றேன். மீண்டும் அடுத்த காணொளியிலே உங்களை காணும் வரை மிக்க மகிழ்ச்சி. நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.